அது ஒண்ணும் இல்ல, கீழே போட்டுரு. Damn, it feels good to be a gang. ஏன்னா நிறையா கம்பெனி மாதத்துக்கு 2 ஃபோன் லான்ச் பண்ணுவாங்க. பட் அப்படின்னு ஒன்று இருக்கதே மறந்துடுறாங்க. எதுக்கு? ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நத்திங் ஃபோன் 1. இதோட ஸ்பெக்ஸ் தான். இப்போ வரைக்கும் என்னெல்லாம் தெரியுமோ அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் இந்த சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா, நான் அருண், இது ஏகேசியூ. இங்கே நம்ம லேட்டஸ்ட் டிவைஸோட ஸ்பெக்ஸ் அண்ட் ரிவ்யூஸ்லாம் உடனுக்குடனே அப்டேட் பண்ணுவோம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த கம்பெனியோட ஃபவுண்டர் அண்டு ஒன் ப்ளஸோட முன்னாள் ஃபவுண்டர் தான் கால்பே. இவர் ஒன் ப்ளஸ்ட்ட இனி நீ யாரோ நான் யாரோன்னு தனியாக வந்து ஸ்டார்ட் பண்ண கம்பெனி தான் இந்த நத்திங். ஆல்ரெடி இவங்க ஒரு நத்திங் இயர் 1 TWS இயர்ஃபோன் லான்ச் பண்ணாங்க டிரான்ஸ்பரண்ட் டிசைனில். அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. சேம் டிரான்ஸ்பரண்ட் டிசைனில் நத்திங் ஃபோன் ஒன்று வருது. ஜூலை 12 இந்தியாவில் லான்ச் ஆகுது இந்த ஒன்றுமில்ல ஃபோன் 1. அது ஒண்ணும் இல்ல, கீழே போட்டுரு. Damn, it feels good to be a gang. ரீசெண்டாக இதோட ப்ரீ புக்கிங் 2000க்கு பண்ணிக்கலாம்னு லீக்ஸ் வந்திருக்கு. அதிலே வேரியன்ட்ஸ்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்டோரேஜ் ஆப்ஷன்ஸோடு தான் வருது. இப்போ வரைக்கும் மேக்ஸிமம் ஸ்பெக்ஸ் ரிவீல் ஆயிருக்கு. இதில் சம் ஆஃப் த ஸ்பெக்ஸ் கன்ஃபர்ம் அண்ட் சம் ஆஃப் தம் ஆர் ரூமர்டு. ஸோ வாங்க எல்லாத்தையும் இப்போ டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வழக்கம் போல் நம்ம சிப் செட்லேருந்து ஆரம்பிக்கலாம். இதில் Snapdragon 7 Gen 1 சிப் இருக்குது. எஸ், இது ஃப்ளாக்ஷிப் ஃபோன் கிடையாது. சிப் வைஸ் பார்த்தோம்னா மிட்ரேஞ்ச் சிப் தான். பட் மிட்ரேஞ்ச் ஃப்ளாக்ஷிப் சிப்னு வச்சுக்கலாம். இது ஒரு 4 nm சிப். ஸோ ஆப்டிமைசேஷன் அண்ட் பேட்டரி பேக்கப் எல்லாமே நல்லாவே பண்ணியிருப்பாங்க. இங்கே ஆப்பிளோட ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறாரு போல் கால்பே. என்ன பெரிய ரா பவர் சிப்பு, நாங்கள் மிட்ரேஞ்ச் சிப்பில் நல்லா ஆப்டிமைஸ் பண்ணி பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போகிறோம்னு சொல்கிறாரு போல். ஏன்னா இது 778G+ சிப்பை விட நல்ல ஆப்டிமைஸான சிப்பு. ப்ளூடூத் வெர்ஷன் 5.3க்கு அப்டேட் பண்ணியிருக்காங்க. 7 சீரிஸ் சிப்லாம் 5.2 தான் இருக்குது. டிஸ்பிளே ரெசல்யூஷன் 1600p வரைக்கும் சப்போர்ட் பண்ணும். பெஞ்ச்மார்க் வேல்யூஸ்லாம் டீட்டெயில்டாக எனக்கு கிடைக்கல. பட் இது நல்ல சிப் தான். நெக்ஸ்ட்டு டிஸ்பிளே. டிசைன் வைஸில் முன்னாடி சொன்ன மாதிரி இது ஒரு டிரான்ஸ்பரண்ட் பேக் டிசைனில் வருது. ஸோ அதுக்காகவே இந்த மொபைலுக்கு நிறைய எக்ஸ்பெக்டேஷனோட வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ரூமரில் இருக்க இமேஜஸ்லாம் பார்த்தோம்னா வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கும். ஃப்ரண்ட்டில் பார்த்தோம்னா 6.55 இன்ச் OLED டிஸ்பிளே இருக்குது. Full HD+ டிஸ்பிளே. 90 Hz ஆர் 120 Hz கன்ஃபார்மாக தெரில. மேக்ஸிமம் 90 Hz இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்கும். ஸோ நல்ல கிறிஸ்பான டிஸ்பிளே தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் HDR10+ அண்ட் டால்பி விஷன் சப்போர்ட்லாம் இருக்கலாம். டிஸ்பிளே சைடுன்னு பார்க்குறப்ப எந்த காம்ப்ரமைஸும் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு OS அண்ட் அப்டேட். இதில் ஆண்ட்ராய்டு மேலே பில்ட் பண்ண நத்திங்கோட ஓன் நத்திங் OS இருக்குது. 3 OS அப்டேட்டும் 4 வருஷத்துக்கு சாஃப்ட்வேர் அப்டேட்டும் க்ளைம் பண்ணுறாங்க. இது ரொம்பவே நல்ல விஷயம். ஏன்னா நிறையா கம்பெனி மாதத்துக்கு 2 ஃபோன் லான்ச் பண்ணுவாங்க. பட் அப்படின்னு ஒன்று இருக்கதே மறந்துடுறாங்க. எதுக்கு? இந்த OS ட்ரை பண்ணோம் அப்படின்னா Playstore அவைலபிளாக இருக்குது. அதோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு பேட்ரி அண்ட் சார்ஜிங். பேட்ரி கெப்பாசிட்டி 4500 mAh எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் 45 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குன்னு கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அண்ட் சார்ஜர் வந்து IP20 கிரேடில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம். ஸ்டோரேஜ் சைடுன்னு பார்த்தோம்னா ஸ்டார்டிங் வித் 8GB RAM அண்ட் 128GB ஸ்டோரேஜ் இருக்கும். அந்த லீக்ஸ் படி பார்க்குறப்ப டிஃப்ரெண்ட் ஸ்டோரேஜ் வேரியன்ட்ஸ் ஆல்சோ இருக்கும். UFS 3.1 இருக்குது. அப்புறம் LPDDR5 RAM சப்போர்ட் இருக்கும். ஸோ ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் எல்லாமே ஃபாஸ்ட்டாக தான் இருக்கும். கேமரா செட்டப்னு பார்த்தோம்னா ஃப்ரண்ட்டில் 32 MP பஞ்ச்-ஹோல் கேமரா மட்டும் மோஸ்ட்லி கன்ஃபார்ம். ரியர் கேமரா பற்றி கிளியர் எதுவும் கிடைக்கல. பட் 12 கேமரா செட்டப் வித் பிரைமரி கேமரா 50 MP இருக்கலாம். ஸோ ஃபைனலாக ப்ரைஸ்ன்னு பார்த்தோம்னா 32,000 38,000 எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னு போட்டிருக்காங்க. இந்த ப்ரைஸுக்கு நமக்கு Snapdragon 7 Gen 1 சிப் இருக்குது. டிஃப்ரெண்ட்டான டிசைன் ஃபேக்ட்ரு, ஸ்டாக் ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். 3 years OS அப்டேட்டு, அப்புறம் 4 years ஆஃப்டர் அப்டேட், இதெல்லாம் ஒர்த்தாக இருக்குது. ஸோ இந்த ஒன்றுமில்ல ஃபோன் 1ல் எல்லாமே நல்லா தான் இருக்குது. கேமரா மட்டும் மாசாக கொடுத்தா இது ஒரு செம ஃபோனாக இருக்கும். பட் இந்த மொபைலோட கேமரா குவாலிட்டி பேஸ் பண்ணி தான் செல்லிங் ஃபேக்டர் இருக்க போகுது. ஸோ அவ்வளோதான் மக்களே இந்த வீடியோக்கு. நிறைய வெப்சைட்லாம் தேடி பார்த்து நிறையா டைம் ஸ்பெண்ட் பண்ணி தான் இந்த ஸ்பெக்ஸ் அண்ட் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்கேன். ஸோ உங்கள் பொண்ணான கையால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் ஆல் கொடுத்துருக்கேன். அப்போ தான் இந்த மாதிரி அடுத்து புதுசாக வர கேஜெட்ஸ் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மக்களே. See you in the next video. Take care. See you. Bye-bye.